திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை நான்மாட கூடல் மாநகர் தூங்கா நகரம் என பெயர் பெற்ற மதுரை அம்பதியில் மீனாட்சி சொக்கநாத சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா. இந்த விழா மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைபவத்தையும் இணைக்கும் தனித்துவம் கொண்டது. சித்திரை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு, அதாவது 1/5/2026 போன்ற முக்கியமான உற்சவங்களை கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் இந்த விழா மதுரையின் அடையாளமாகவும் தமிழர் பண்பாட்டின் பெருமையாகவும் திகழ்கிறது. மதுரை அம்பதியின் சித்திரை திருவிழாவின் 11ஆம் திருநாள் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து அம்பாள் திக்விஜயத்துக்கு புறப்பட்டார். திக்விஜயத்தில் சிவபெருமானை கண்டு அவருடைய பிறவியின் நோக்கம் அறிந்து சிவபெருமானை மணனாக ஏற்றுக்கொண்டார். அந்த திருக்கல்யாண வைபவத்தை நாம் எல்லோரும் கண்டு களித்தோம். அதனுடைய நீட்சியாக இன்று 11ஆம் நாள் காலை திருத்தேரிலே அம்பாள் சுவாமி பக்த கோடிகளுக்கு வந்து திருத்தேரில் பவனி வந்து காட்சியளிக்க இருக்கிறார். அதாவது காலை 4 மணிக்கு மேல் 4:30 மணிக்குள் திருக்கோயிலில் உள்ள முத்தம்பல முதலியார் கட்டளை மண்டகப்படி ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா கண்டபடி மண்டகப்படியில் எழுந்தருளி பிறகு 4 மாசி வீதிகளிலும் திருத்தேரில் பவனி வந்த பக்தர்களுக்கு காட்சி தர இருக்கிறார். இரவு 7 மணி அளவில் 4 மாசி வீதிகளில் சப்தாவரண சப்பரத்தில் இறைவனும் இரவியும் வந்து பக்த கோடிகளுக்கு காட்சி தர இருக்கிறார். இந்த சித்திரை திருவிழாவின் சைவ சமயத்தினுடைய முக்கிய நிகழ்வான இந்த திருத்தோற்றத்தை பக்தர்கள் அனைவரும் கண்டுகளித்து மகிழ்ச்சி அடைய வேண்டுகிறோம். இந்த 11ஆம் நாள் தத்துவத்தை நாம் பார்த்தோம் என்றால், 11ஆம் நாள் நடைபெறும் திருத்தேர் விழா இறைவன் சங்காரம் குறித்து நடைபெறுவதாகும். மேலும் ஆலயங்களுக்கு ஆன்மாக்களுக்கு உயர்வு தருகிறதாகவும் குறிப்பதாகும். தேரின் அமைப்பு அண்டபிண்டத்திற்கு சமானம். விஸ்வவிராட் சொரூபமே 8 அடுக்குகளும், உச்சியில் இருக்கும் கும்பம் சோடாந்தம், அதற்கு அடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம், அதற்கடுத்த மகிமநக அதிஸ்தானம், அதற்கடுத்த மஸ்தக மத்தியஸ்தானம், அதற்கடுத்து மஸ்தக அந்தஸ்தானம், அதற்கடுத்தது புருவ மத்தியஸ்தானம், நடுவில் தொங்கும் குத்துக்கால்கள் தத்துவ காலங்கள், முன் 3 துறைகள், 3 கண்கள், பின்னலை சிகையும் விட மலக்காதுகளாகும். இறைவனை எழுந்தருளி இருக்கும் இடம் பீடம், முப்பால், குதிரைகள், சூரிய சந்திர கலைகள், சாரதி, அக்னிகளை இவை நாசியாகும். அடுத்த அடுக்கு கண்டஸ்தானம், அதை அடுத்த அடுக்கு இருதயஸ்தானம், அதற்கு அடுத்த அடுக்கு நாபி, அதற்கு அடுத்த அடுக்கு துண்டலனி ஸ்தானம். 10 சக்கரங்களும் தசவாயுக்கள். இறைவன் இதற்கு கர்த்தா தான் ஒருவனே என்று உணர்த்தி இவ்வாறு அமைந்த பிண்டத்திலே வீரனாகிய ரதத்தில் தசவாயுக்களாகிய சக்கரங்களை நிறுத்தி அசைவற்ற மனத்தை உந்தி குண்டனிலிருந்து நாபிக்கும், அதிலிருந்து கண்டத்திற்கும், அதிலிருந்து வாய்க்கும் ஏற்றி இமைப்படுத்தி முறையே ரகக்குதிரையாம் நாசிக்கும், அங்கிருந்து கண்வழியாக நடுவழியாக மேல் நோக்கி 6ஆம் அடுக்காகிய பூர்வ மத்திக்கும் ஏற்றி
இளையப்பட்டு சும்மா இருந்தபடி இருக்கும் நித்திய சுகியாய் இருந்திடல் வேண்டும் என்று இளைய கிரமத்தை காட்டுகிறது. மேலும் திரிபுராதிகளை சிவன் சிரித்து கழித்து ஆன்ம கோடிகளை காப்பாற்றிய சிதி தொழுகைக்கும் அறிகுறியாகும். அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் என்பதைப் போல இந்த திரையினுடைய நிலையை நாம் இப்பொழுது விளக்கினோம். அதிலே வீரனாகிய இறைவனும் இறைவியும் அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். ஆகவே பக்த கோடிகள் அனைவரும் திருத்தெரில் இருக்கும் இறைவன் இறைவனையும் மாலையில் சப்தாவன சப்பரத்தில் வரும் இறைவன் இறைவியும் தரிசித்து எல்லா வளங்களும் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.